வாரத்துல ஒரு முறையாவது கல் உப்புன வச்சு இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, லட்சுமி தேவியின் மனம் குளிர்ந்து, பிறகு நீங்க வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது என்னது? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல கடன் தொல்லைகளை நீக்கி, லட்சுமி தேவியின் பூரண அருள் கிடைக்க செய்யக்கூடிய இந்த உப்பு பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும், மிக எளிமையாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டைகளையும் கடன் தொல்லைகளையும் நீக்கி பண வரவை அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த உப்பு பரிகாரங்க. மற்ற எல்லா விஷயத்திலையும் இருப்பதே போதும் அப்படின்னு மனசு நினைக்கும். ஆனால் பணத்தை சம்பாதிக்கும் போது, அதுவும் சுயமாக நீங்களே சம்பாதிக்கும் போது இருப்பதே போதும் அப்படின்னு நினைக்காம, உடலில் தெம்பு இருக்கும் பொழுதே மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு வரவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாளாம். இந்த பரிகாரம் செய்ய கல் உப்பு பாக்கெட்டு ஒன்றை வாங்கி வச்சுக்கோங்க. கல் உப்பு தான் மகாலட்சுமியின் இருப்பிடம். முதல்ல உப்பு பரிகாரம் செய்ய ஒரு கிண்ணத்தில் உப்பை போட்டு நிரப்பி உங்கள் வீட்டில் தண்ணி படாத ஒரு மூலையில் வச்சுருங்க. உப்பு கரைய கரைய மீண்டும் உப்பை நிறச்சிக்கிட்டே வாங்க. இவ்வாறு செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் இருப்பவர்களை அண்டியிருக்கும் தரித்திரம் நீங்கும், செல்வம் பெருகும், வாழ்வில் புது ஒளி பிறக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் குளிக்கும்போது கல் உப்பை போட்டு கரைச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் மற்றும் மனதில் நிறைந்திருக்கும் எதிர்மறையான அதிர்வுகளை நீங்கும். அதே போல் பண வரவையும் செல்வத்தையும் அதிகரிக்க இந்த கல் உப்பை வீட்டு வாசலில் சில பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல 2 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. அதில் முழுமையாக கல் உப்பை நிரப்பி தட்டி வச்சுருங்க. வீட்டு வாசலில் இது திருஷ்டிக்காக வைக்கணும். வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஓரமாக ஒரு கிண்ணத்தில் உப்பு நிறைய போட்டு வச்சுருந்தாலே கண் திருஷ்டிகள் எதுவும் உள்ளே நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.